ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஜிபி கேமிங், நான் உங்கள் கோகுல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக வந்திருக்க வின்டர் ரிங் இவெண்ட்டு, அதாவது வின்டர்லேண்டுக்காக மெயினாக வந்திருக்க ரிங் இவெண்ட் வந்து நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து ஒரு மந்த்லி போட்டுக்கலாம். சாரிங்க கைஸ், நான் நேற்றுக்கே எடுத்துட்டேன், ஆனால் எடிட் பண்ணலை இன்னும். இன்றைக்கி தான் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம டீம்மேட் வேறு இன்வைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவ்வளோதான் கைஸ், அதான் எடுக்க போகிறோம். இதுதான் இந்த வீடியோ. வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு கையில் இந்த கன் வைக்காமல் இருக்கிறதுக்காக கையில் என்ன ஷார்ட் கன் வச்சுருந்தோமா, ஷார்ட் கன் M10 போய் M10 கையிலேருந்து எடுத்துடலாம். அவர் கூப்பிட விட்டு போயிருக்கோம். போங்க ஸ்விம் பண்ணலாம். என்கிட்ட வந்து ஏற்கனவே 2 டோக்கன் இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் கேட்ச் பண்ணிக்கலாம். வாய் வேறு வளருது. கிளியர் கேட்ச் பண்ணிக்கலாம். 2 தடவை பண்ணிவிட்டு கிளியர் கேட்ச் பண்ணிவிட்டு இப்போ போய் கோல்டு ராயில் ஸ்விம் பண்ணிக்கலாம். கோல்டு ராயில் எத்தனை ஸ்பின்னு? ஒரு 5 டோக்கன் இருக்குது. 5 டோக்கன் ஸ்பின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற டோக்கனை ஸ்பின் பண்ணிக்கலாம். 1 2 2 போதும்னு நினச்சேன்னா நம்ம 2 தடவை 4 தடவை கிளியர் கேட்ச் கொடுத்தோமா, அதனால் நம்ம போட்டுக்கலாம். இருக்கிற எல்லா டோக்கன் ஸ்பின் பண்ணிட்டுவான்னு நினைக்கிறேன். ஆமாம், இருக்கிற எல்லா டோக்கன் ஸ்பின் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணேன்னு எனக்கே மறந்துச்சு. பண்ணதே நேற்றுக்கிட்டான், நான் என்ன பண்ணேன்னு தெரியல. இப்போ வெப்பன் ராயில் போய் 2 ஸ்பின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இதான் கைஸ் என் ஐடி. இதான் கைஸ் முன்னாடி பண்ண வந்து என் ஃப்ரெண்ட் ஐடி. அந்த ஈவோகன் வந்து ஃப்ரெண்ட் ஐடி. இதான் என் ஐடி. இனிமேல் அடிக்கடி வரும் கைஸ் இதுமாரி வீடியோலாம். அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்விம் பண்ணலாம். எனக்கு இதுதான் கைஸ், இந்த லுக் சேஞ்ச் தான். ஈவோ பண்டெல்லாம் ஸ்விம் பண்ணலான்னு பார்த்தேன் 5000 டைமண்ட் வச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, 5000 டைமண்ட் 10,000 8,000 டைமண்ட் வரணுன்றாங்க. நமக்கு அந்த அளவுக்குலாம் பட்ஜெட் தாங்காது. அதனால் சரி இந்த லுக் சேஞ்சர் வந்துருச்சு, நல்ல வேலை. அப்படியே லுக் சேஞ்சர் ஐடியில் இல்லை கைஸ். இதாங்க கைஸ் ஃபஸ்ட்டு லுக் சேஞ்சரு. ப்ளஸ் 54 டைமண்டு, 1500 டைமண்டு விழுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ பாஸ் பண்ணிட்டு போய் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டோக்கன் கிடச்சா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். எப்படியும் நான் மந்த்லி வந்து ஒரு 60 நாள் கிட்ட போட்டிருக்கேன். 60 நாளோ 40 நாள் வரைக்கும் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்து 1000 டைமண்ட் போட்டேன். 1000 டைமண்ட் எடுத்து ஈவோகன் போட்டிருக்கேன். அந்த வீடியோ எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வரும். இப்போ M10 வந்து மேக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்க சப்போர்ட் வேணுங்க கைஸ். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் கைஸ். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் வரும் உங்களுக்கு. வேறு ட்ரிக் பண்ணலான்னு பார்த்தா ட்ரிக் பண்ணாமலே மறந்து போயிடுறேன். திரும்ப ஒரு நிமிஷம் திருப்பி கிளியர் கேட்ச் பண்ணிக்கலாம். 1 2 போதும் நினைக்கிறேன். நெட்வொர்க் இஷ்யூ வந்து கொடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் பாருங்க இதேமாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கா ஆகும்னா. இது நல்ல வேலை டக்குன்னு வந்துடுச்சு. நல்லா அவ்வளோ நேரம் ஆச்சு வரதுக்கு. நான் அதை கட் பண்ணியிருந்தேன் வீடியோவில். இப்போ வந்து 90 டைமண்டு கோல்டு ராயில் ஸ்விம் பண்ணிட்டு போகலாமா? கூட இருக்கவங்க அது ஏதோ சொல்லிகிட்டே இருக்காருண்டா. என்னடா இவ்வளோ கம்மி டோக்கனாக தரீங்க? 7 டோக்கன் தான் கைஸ் தராங்க 90 டைமண்டுக்கு. அந்த வேலை அவன் வெளில போயிட்டான். ஐயோ, இப்பெல்லாம் கொடுத்தா எப்படிங்க கைஸ் எடுக்கிறது? 7 டோக்கன் தான் தரானுங்க. பாருங்க மறுபடியும் 7 டோக்கனு. 7 கொடுத்தா எப்படா போகிறது? நாங்கள் 300 டோக்கன் கொடுத்து வச்சுருக்கீங்களா? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 250 இருந்தாலே பரவாயில்ல. இதுக்கு போய் 300 டோக்கன்
லுக் சேஞ்சுக்காக தான் மெயினாக அந்த பண்டில் எடுக்கிறது. நான் ஐடினா வந்தால் கொஞ்சம் லுக் சேஞ்ச் வேணும்ல. யுவோ பண்டிலே எடுக்கலாம்னு நினச்சேன், அதான் சொன்னேன். உங்கள்கிட்ட டைமண்ட் பத்தாது, சாரி காசு பத்தாது. வெப்பன் ராயல் என்று சொன்னேன். இப்போ திருப்பி பேச பண்ணிக்கலாம். அதுதான் கைஸ், இப்பயும் வந்து ஒரு 500 டைமண்ட் கிட்ட போயிடுச்சு. வந்து 1200 டைமண்ட் வச்சுருந்தோம், இப்போ 650 டைமண்ட் கிட்ட வந்துடுச்சு. நம்ம புதுசாக ட்ரிக் பண்ணி பார்ப்போம். அந்த எஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி போய் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுலேருந்து அப்டேட் கொடுத்து போனால் அது உருமா. அப்படி நானே சொல்கிறேன், உருமான்னு தெரில. உள்ளங்க பரவாயில்ல. இந்த டோக்கன் நிறையா கொடுத்துருக்காங்க, 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, 9 டோக்கனு. அடுத்த ஒரு 90 ஸ்பின்னு, 90 டைமண்டு. இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானுங்க, 7 தரானுங்க. பெருனக்காரா எவ்வளோ தாண்டா பிடுங்க தாயாண்டா. வீடியோ கொஞ்சம் வந்து வெளியிலேருந்து சவுண்டு வருங்க. ஏன்னா இப்போ வந்து வெளில உட்காந்துருக்கேன், வீட்டுக்குள்ள இல்லை, மாடியில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். பரவாயில்ல, தடவை 10 டோக்கன் கொடுத்துட்டாங்க. ஒரு 10 டோக்கன் கொடுத்த வச்சு பரவாயில்லடா, மொத்தமாகவே 10 டோக்கன் தாண்டா தரீங்க. அடுத்து 90 டைமண்டு. என்னடா வச்சு டோக்கன் வச்சு எடுக்கலாம் பார்த்தா பார்த்தா தரானுங்க. அடுத்து 90 டைமண்டு. கொடுக்க மாட்டாருங்க சொன்னுங்க. அவ்வளோதான், 1200 டைமண்ட் ராமன் தான். வெயிட் பண்ணுங்க, சில பார்ட் 2 வீடியோ வந்து சீக்கிரமாக வந்துடும். ஏன்னா மந்த்லி போட்டிருக்கல, கூடயே கொஞ்சம் வீக்லி போட்டு கிளைம் பண்ணி இப்படியே இது கண்டிப்பாக எடுக்கணுங்க. இதை கண்டிப்பாக எடுக்கணும், இதை நமக்கு ஒரு இப்போதைக்கு இது கண்டிப்பாக எடுக்கணும். அப்புறம் புதுசாக ஒரு ஸ்கைவிங் வேறு வருதான், அந்த ஈவோ பண்டல் பேஸ் பண்ணி ஒரு ஸ்கைவிங் வேறு வருதான். இந்த ஸ்கைவிங் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸ்கைவிங்கு இப்போ எடுக்கணும், அதை வேறு, அதுக்கு வேறு 1073 டைமண்டோ 1033 டைமண்டோ தேவைப்படும். எனக்கு என்னமோ இந்த ஈவெண்ட்டு முடியும் போது தான் எடுக்க போகிறோம், அந்த ஈவெண்ட்டு முடியும் போது தான் எடுக்க போகிறோம்னு தோணுது. பரவாயில்ல, எப்படியோ கண்டிப்பாக எடுத்து கண்டிப்பாக வீடியோ வந்துடுங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க கைஸ், எடுக்கலாம். ஆனால் ஈவோ பண்டல் மட்டும் வேணாம் கைஸ், அதுக்கு 8000 டைமண்டு அதுவே கஷ்டம். 13000 டைமண்ட் இருந்தால் கன்ஃபார்ம் எடுக்க முடியும். 13600 200 தெரில, அப்படி இருந்தால் தான் எடுக்க முடியும். இப்போ வந்து 20 டைமண்டாக போடலாம் கைஸ், அவ்வளோதான். டைமண்ட் சேரப்போகுது. சைடில் இருக்க பண்டலாவது கொடுங்களான்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அவ்வளோதான், முடிஞ்சா முடிஞ்சு. இதுதான் லாஸ்ட் பின்னு, இதுதான் லாஸ்ட் பின். அவ்வளோதான் கைஸ், ராமத்தை போட்டு விட்டாங்க. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கைஸ்.